பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே அவர் உப்பை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உப்பு நம்முடைய சமையல் அறையில் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிற ஒரு பொருள், முக்கியமான பொருள். இந்த உப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உப்பை நம்முடைய உணவில் பயன்படுத்துகிறோம். அந்த எளிய அந்த பொருளை தேவன் தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உப்பை போல இந்த பூமியில் அந்த எவ்வளவு அது பயன்படுகிறதோ அதே போல் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உப்பை பார்த்திங்கன்னா, அந்த உணவு தயாரிக்கும்போது அந்த உணவில் சுவை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். அந்த உணவில் உப்பு போட்டால் தான் அந்த உணவு அதிக சுவை கொடுக்கும். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு ஒரு சுவை கொடுக்கிற ஒரு பொருளாக அந்த உப்பு எப்படி பயன்படுகிறதோ அதே போல் நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? நம் மூலமாய் அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சுவை கொடுக்கிற உப்பை போல் இருப்போமானால் அநேக தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் நன்மை உணர்ந்து சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நாம் உப்பு போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவை கொடுக்கிற எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் இந்த தேசத்துக்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்ம கூட பழகிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. அதுபோல் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயன்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த உப்புடைய தன்மை என்னென்னா, கெட்டுப்போன காரியங்களை பதப்படுத்துவதற்கு இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். ஆமேன். கெட்டுப்போன காரியங்களை அதை கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு பொருள் கெட்டு